இப்போ 5 அப்போ 2 மீனை ஆண்டவர் வந்து வச்சு 5000 பேரை போஷிச்சாரு. அப்பயே இந்த சீசர்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ஒரு உணர்வு வந்திருக்கணும். ஆண்டவரால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுங்க அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்திருக்கணும். சரி, 2வது ஒரு அற்புதம் நடக்குது. 7 அப்போ சில மீன்கள், அதை வச்சு 4000 பேரை போஷிச்சு மீதியும் என்ன செய்யறாங்க? பத்தலாம் இல்ல, மீதியும் நிறைஞ்சு வலிஞ்சு என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. இப்போ 2வது அற்புதமும் நடந்துமா? அது இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அப்போ அற்புதம் வந்து ஒரு மனுஷனுடைய நிலையை மாத்துறது இல்ல, விசுவாசத்தை கொண்டு வரதில்லை. என்னன்னா அந்த அற்புதத்தின் வழியா நீங்க போகும் பொழுது இயேசுவை அந்த அந்த அற்புதம் செஞ்ச ஆண்டவரை நீங்க ருசி பார்த்தால் மட்டுமே அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு நிலம் வருது, அது கரைஞ்ச நிலமா வறண்ட நிலமா இருக்குது. அங்க ஆண்டவர் அற்புதம் செய்யற 100 மடங்கு பலன் வருது. திருப்பி அடுத்த ஒரு நிலம் வருது, அதே மாதிரி காஞ்சு போய் அப்படி இருக்கும் பொழுது நீங்க பயப்பட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியலன்னா இந்த அற்புதம் நடக்கும் போது உங்களுக்கு எந்த உணர்வுமே ஏற்படல. ஸோ அற்புதம் வந்து ஒரு மனுஷனை மாத்தலன்னு நான் சொல்ல வரேங்க. அப்போ அற்புதம் வந்து அற்புதத்தை காட்டிலும் ஆண்டவர் நமக்கிட்ட என்ன கன்வே பண்ண விரும்புறாருன்றதான் முக்கியம். நம்ம தேவனை ருசி பார்த்துட்டோம்னா, நான் சொல்றேன், அந்த நிலத்தையும் இப்படிப்பட்ட வறண்ட நிலத்தையும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து சொல்றாரு பாத்தீங்களா? அவரை அந்த இடத்துல ருசி பார்த்தோம்னா அடுத்து ஒரு வறண்ட நிலம் வந்தா கூட நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவர் இருக்கிறார் அந்த டைம்ல, அவர் அதையே மாத்தினாருன்னா இதையும் அவர் மாத்த வல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம அப்படி போவோம். ஸோ எது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அப்படின்னா, அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பணம், அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களெல்லாம் தாண்டி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் அந்த டைம்ல நமக்கு ஒரு விசுவாசத்தை டீச் பண்ணியிருப்பாரு.